Hi buddies. Last class la interrupt illama clock ஒன்னு டிசைன் பண்ணோம். Yeah, it's working fine, right? அதுல key press பண்ணும்போது ஒரு flickering கூட பார்த்தோம். இன்னைக்கு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி interrupt பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ண கோட்ல மெயின் லூப்ல ஒரு டிலே கொடுத்து LED blink பண்ணும். இந்த டிலே ஃபங்க்ஷன் பர்టిక్యులர் டைமுக்கு சிஸ்டமை எந்த வேலையும் செய்யாம இருக்க வைக்குது. இந்த கான்செப்டை பிளாக்கிங் மெத்தட்னு சொல்லுவோம். இப்படி while loop ரன் ஆயிட்டே இருக்கும். இதனால என்ன நஷ்டம்னு கேட்டா சம்டைம்ஸ்க்கு மைக்ரோ கண்ட்ரோலர் எந்த வேலையும் செய்யாம இருக்க வைக்கிறீங்க, எஃபெக்டிவாவே யூஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஃபிளிக்கரிங் மாதிரி. அப்படி பண்ணாம சிஸ்டம் ரன் ஆயிட்டே இருக்கணும், அதாவது அதோட ரெகுலர் ஒர்க் போயிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னா அந்த லூப்பை பாஸ் பண்ணிட்டு வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணா அதான் இன்டரப்ட் ஆர் இன்டரப்ட் ரொட்டீன்னு சொல்லுவோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, மைக்ரோ கண்ட்ரோலர்ல இன்டரப்ட் வெக்டார் அட்ரஸ்னு இருக்கு. அந்த அட்ரஸ்ல இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எப்பயுமே 0 அட்ரஸ்ல இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணும். இதை ரீசெட் வெக்டார் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. வெக்டார் அட்ரஸை பத்தி அப்புறம் பார்க்கலாம். 8051ல 5 இன்டரப்ட்ஸ் இருக்கு. இந்த டேபிள பாருங்க, புரியும். இப்போ பட்டி 51ல மல்டிபிள் இன்டரப்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது சேம் டைம்ல எக்ஸிக்யூட் ஆகுமானா ஆகாது. பிகாஸ் அதுல டிஃபால்ட்டா ப்ரியாரிட்டி ஆர்டர் இருக்கு. டிஃபால்ட்டா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0க்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாவும் சீரியல் இன்டரப்ட் லோயஸ்ட் ப்ரியாரிட்டியாவும் இருக்கும். இந்த டேபிள பாருங்க. மல்டிபிள் இன்டரப்ட்ஸை ஒரே டைம்ல யூஸ் பண்ணும்போது ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் டிசைட் பண்ணும் யாரை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றதுன்னு. இந்த ப்ரியாரிட்டி ஆர்டரை நம்ம சேஞ்ச் கூட பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்னு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற STCC கம்பைலர்ல __ இன்டரப்ட்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை இன்டரப்ட் ஹேண்டலரா மாத்த. ஸோ கிளியர்லி இன்டரப்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுவும் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் போலதான். இன்டரப்ட் வரும்போதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் 0 அட்ரஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அதே போல ஒவ்வொரு இன்டரப்ட்டுக்கும் அதுக்கான ஃபிக்ஸ்டு லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். இதை இன்டரப்ட் வெக்டார் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள பாருங்க, புரியும். இந்த கீவேர்ட்ல இருக்க n தான் இன்டரப்ட் வெக்டார் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சீரியல் இன்டரப்டை யூஸ் பண்றேன்னா அப்போ இந்த கீவேர்ட்ல n-க்கு 4ன்னு கொடுத்தா hexa23ங்கிற வெக்டார் அட்ரஸ்ல என்னோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வெக்டார் அட்ரஸ்க்கும் இன்னொரு வெக்டார் அட்ரஸ்க்கும் 8 பைட்ஸ் தான் கேப் இருக்கு. ஸோ இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர்லாப் ஆகாதானா? ஆகாது. ஏன்னா இன்டரப்ட் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும், ஸ்டார் ஜம்ப் ஆர் லாங் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிட்டர்ன் இன்டரப்டா இருக்கும். ஜம்ப் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிப்போம். இதை எதையும் நீங்க கோட்ல போட வேண்டியது இல்லை, கம்பைலரே பார்த்துக்கும். ஜஸ்ட் இந்த கோட் எழுதுனா மட்டும் போதும். இந்த இன்டரப்ட்லாம் ஒர்க் ஆகணும்னா 2 மெயின் கண்டிஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட், அந்த ஸ்பெசிஃபைட் இன்டரப்டை எனேபிள் பண்ணணும். அடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து குளோபலா எனேபிள் பண்ணணும். இன்டரப்ட் பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளோட கிளாக்ல இன்டரப்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல 4 மில்லி செகண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே ஸ்கேன் ஆகிற மாதிரி பார்த்தோம். அதை இங்க டைமர் இன்டரப்ட்ல டெவலப் பண்ண போறோம். கிளாஸ் 7ல RPM கவுண்டர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது டைமரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, இந்த THTL வேல்யூ எப்படி வந்ததுன்னு புரியும். ஸோ டைமர் 0 மோட் 1, அதாவது 16 பிட் மோட்ல செட் பண்ணிட்டு டைமரை ஆன் பண்ணிட்டு இன்டரப்டை எனேபிள் பண்றேன். இன்டரப்ட் ரொட்டீன்ல செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு போர்ட்டுக்கு டேட்டா அனுப்புற கோடை இங்க இன்டரப்ட் ரொட்டீன்ல போட்டுக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மத்ததெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ கிளாக் ரிசல்ட் பாத்தீங்கன்னா எந்த ஃபிளிக்கரிங்கும் இல்லாம கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு லோ எண்ட் ஃப்ரீக்வன்சி மீட்டரை டெவலப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.